வணக்கம். திருப்பொற்சினம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திருவாசகத்துல திருக்கூத்தும்பின்ற பகுதியிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். திருக்கோத்தும்பி. கோ என்றால் அரசன், தும்பி என்றால் வண்டு. அரச வண்டு வண்டினங்கள்ல ரொம்ப பெரியது. மணலில் இருக்கிற வாசனையோ இனிப்பான தேனையோ வண்டு விரும்புறது போல இறைவனை பற்றி மனிதன் நினைச்சும் பேசியும் தொண்டாற்ற கடமைப்பட்டவன். இந்த பகுதியிலே இருக்கிற பாடல்கள் எல்லாம் வண்டுகள் பூக்களிடம் சென்று சேர்வது போல இறைவனுடைய திருவடி மலர்களை அடியவர்களின் உள்ளத்தை சேர செய்வது. இதுல இருக்க பாடல்கள் எல்லாம் மாணிக்க வாசகர் தில்லையிலிருந்து பாடியது. இந்த பகுதியில 20 பாடல்கள் இருக்கு. பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு ஜோதியும் வானவரும் தாமரையா சேவேறு சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. தேவேந்திரனும் செந்தாமரை மலரில அமர்ந்திருக்கிற படைப்பு கடவுளான பிரம்மாவும். ஏன்னா அவர்தான் வேதங்களை எல்லாம் முறைப்படி ஓதி வேத அறிவுல சிறந்தவர். ஆனாலும் அவராலும் அறிய முடியாது இறைவனுடைய திருவடிகள். நாமகள். எல்லா கலைகளுக்கும் கடவுளாக இருந்து நமக்கெல்லாம் கலை அறிவை கொடுக்கறவங்க சரஸ்வதி தேவி. ஆனாலும் அவங்களாலும் அறிய முடியாதது இறைவனுடைய திருவடிகள். நாராயணன். காத்தல் தொழில மேற்கொண்டு இருப்பவர். ஆனாலும் அவராலும் அறிய முடியாதது இறைவனுடைய திருவடிகள். சூரியன், சந்திரன், அக்னி இப்படிப்பட்ட தேவர்களாலும் அறிய முடியாத வெண்மையான எருதின் மேல் அமர்ந்திருக்கிற சிவபெருமானின் திருவடி மலர்களில் சென்று அரசவண்டே நீயும் ஊதுவாயாக. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனில் மதிமயங்கி ஊன் ஆர் உடை தலையில் உன் பழித்தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று ஊதாய் கோத்தும்பி. தேவர்களுக்கு தலைவனான சிவபெருமான் எனக்கும் தலைவன் தான். ஆனா அவர் என்ன அடிமையாக ஏற்றுக்கொண்டார். இதனால எப்பொழுதுமே எனக்கும் அவருக்கும் ஆண்டார் அடிமை என்ற தொடர்பு இருக்கு. அவர் என்னை ஆண்டார் அப்படின்னா அப்ப நான் யார்? அவர் என்னை ஆண்டதால நான் அவருடைய அடிமை, எனது உள்ளம் அவருடைய அடிமை என்றது எனக்கு புரிஞ்சது. அப்போ என் உள்ளம் எவ்வளவு உயர்ந்தது. உலகில் அறிவு இறை அறிவுன்னு 2 வகை. இறைவனையே சார்ந்திருக்கிற இறை அறிவு தான் சிறந்தது. இறைவனை பற்றிய நினைப்பே இல்லாம மந்திரி பதவி இந்த மாதிரி விஷயங்களே மாட்டி என் வாழ்க்கை வீணா போயிருக்குன்றத என்னை ஆண்டவர் அவருக்கு தெரியாம வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இறைவனை என்னை ஆண்டதால தனக்கு நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்றாரு. பொன்னம்பலத்தில் இருக்கிற சிவபெருமானின் திருவடி மலர்களில் சென்று அரசவண்டே நீயும் ஊதுவாயாக. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.